கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை இதற்கு சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்முடைய கிருபையாய், ஆச்சரியமாய், அற்புதமாய் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவர், அவர் வல்லமையுள்ள தேவன். நம்மளை இம்மட்டும் நடத்தினவர் இனி வருகிற நாட்கள் முழுவதும் அவர் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எந்த நாளிலேயும் நம் சேர்ந்து பாடி ஆண்டவர் ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உங்கள் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உங்கள் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உங்கள் அன்பையே நம்பி இருப்பேன். உலகத்தில் நிரந்தரமானது இயேசுவின் அன்பு. அது மாறாத அன்பு. அது எப்பொழுதும், அது ஒரு நாளும் மாறாது. அது எப்பொழுதும் இருக்கிறது மாதிரியே நம்மளை நேசிக்கிற அந்த அன்பு. அவரை பார்த்து சொல்ல போகிற ஆண்டவரே, உங்களையும் நம்புகிறேன், உங்கள் அன்பையும் நம்புகிறேன், உங்கள் வார்த்தையை நம்புகிற ஆண்டவரே சொல்லி அவரை பார்த்து பாடி ஆராதித்தவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருப்பேன். சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நாம் சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். நீதானே துணையாணி, என் கேடகமும் மாணி. நீதானே துணையாணி, என் கேடகமும் மாணி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். இயேசுவே, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன்,
பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர். நம்மளை கைவிடுகிறவர் அல்ல, நம்மளை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவர். அவரை நம்புகிற நாம் பாக்கியவான்கள். மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரிட பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அவரை நீங்க நம்பும் பொழுது, உண்மையாகவே உயிரை கொடுத்தவரை நம்பும் பொழுது, நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதில் பாடப்போகிறோம், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உங்கள் நன்மை மிகுந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்பி இருக்கிற யாவருக்கும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்பி இருக்கிற நீங்கள் செழித்திருப்பீர்கள். அவரை நம்பி இருக்கிற நீங்கள் ஒரு நாள் வெட்கப்படுகிறதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். அவரை நம்பும் பொழுது அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கரெக்டா எப்படி செய்து முடிக்க வேண்டுமோ அப்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதை பாடப்போகிற உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உங்கள் நன்மை மிகுந்திருக்கும். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் குற்றப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் எந்த மனுஷனுக்கு முன்பாக தலை குனிய விடாதபடிக்கு இம்மட்டும் நடத்தி வந்த ஆண்டவர் இனியும் அவர் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உங்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உங்கள் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். அவரை நம்பியிருக்கிற யாரையும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. எப்பேற்பட்ட வியாதி நம்முடைய சரீரத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட கொடிய வியாதி, மரணத்துக்கு நேராக போகக்கூடிய வியாதி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், அவரை நம்பி இருக்கிறவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ வைக்கும். அதான் வேத வசனம் சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிரும்பூடம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சொந்த கிருபை. அந்த கிருபினால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், கேன்சராக இருந்தாலுமே அது சுகமாக தேவனால் இருக்க முடியும். அவரால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. இப்படிதான் ஒரு சகோதரிக்கு கேன்சர் அதனுடைய ஸ்டேஜ் எப்படியோ ஸ்டேஜ் போயிட்டு டாக்டரை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரிக்குள்ள ஒரு வாஞ்சை, எப்படியாவது ஆண்டவரே நீங்க சுகம் கொடுத்தால், ஆண்டவரே குமாரன் விடுதலையாகினால் மெய்யாகவே விடுதலையாக சொல்லப்பட்டது போல நீங்க சுகம் கொடுத்தீங்க, அது நிரந்தரமான சுகமாக இருக்கும் என்று சொல்லி அவரை விசுவாசித்து கடைசியாக போனாங்களாம். ஆண்டவரே இன்னைக்கு நான் டாக்டர்கிட்ட செக் பண்ண போறேன், அது என் சரீரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போன போது அவங்க அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த கேன்சருக்கான அறிகுறியே இல்லையா. டாக்டர் சொன்னாங்களா இது அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு சொன்னேன். அந்த சகோதரனுடைய வாழ்க்கை இன்றும் அது சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மனுஷனால் முடியாதது தான், ஆனால் தேவனால எல்லாம் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனால் எதையும் செய்து முடிக்க முடியாது. இல்லை ஆகாதுன்னு சொல்லி தள்ளப்பட்ட கல்ல மனுஷன் தூக்கி ஒரு நாள் வைக்க மாட்டான், அது ஆகாதுன்னு சொல்லியே தான் கிடக்கும். ஆனால் ஆண்டவர் எதை ஆகாதுன்னு சொல்லி தள்ளி இருக்கிறோமோ அதை தான் அவர் தேடி வருகிறவர், அதை எடுத்து தான் அவர் பயன்படுத்துகிற ஆண்டவர். ஆகாதுன்னு சொல்லி தள்ளப்பட்டிருக்கலாம், ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நம்பி இருக்கிறனா ஆகாதுன்னு போக மாட்டோம்ப்பா,
வெட்கப்பட்டு போக மாட்டேன். அநேகருக்கு ஆசீர்வாதமா நீர் என்னை வைக்கிறவர், அநேகருக்கு பிரோஜனமா என்னை பயன்படுத்துகிறவர் நீர் ஆண்டவர்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லுமா, ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அந்த அன்பையே உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். 100க்கு 100 அவரை நம்பும் பொழுது மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாதபடிக்கு நம்மை நடத்துகிற ஆண்டவர் அவர் ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறார். பாடப்போகிற என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி பாடப்போகிறோம். நம்முடைய வாயில வருகிற வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துகிறவர். நீங்க நாவலை என்ன அறிக்கையிடுறீங்களோ, ஜீவனை பேசும்பொழுது ஜீவன் உண்டாகும், சாபத்தை பேசும்போது சாபம் உண்டாகும். ஆனால் அதனாலதான் சொல்லியிருக்கிற ஆண்டவர், நம்முடைய நாவலுக்கு ஒரு நாளும் அவிசுவாசமான வார்த்தை ஒன்றும் வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில வருகிற வாயில வருகிற வார்த்தைகள் எல்லாம் அது ஜீவனுள்ள வார்த்தையாக வரணும். அது 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 நம்முடைய வாழ வைக்கிற வார்த்தையா வரணும், பிறரை வாழ வைக்கிற வார்த்தையா வரணும். பிறரை காயப்படுத்துகிற வார்த்தை ஒரு நாளும் நம்முடைய நாவலுக்கு வராதபடிக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போறேன். நம்பிக்கை எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, புகலிடம் எல்லாமே நீங்க தான். நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன். எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்கிறதற்காக நன்றி சொல்லி பாடி பாருங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்குள்ள அற்புதம் நடக்காது, எனக்குள்ள ஒரு காரியங்கள் என் வாழ்க்கை நடைபெறாதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நீங்க விசுவாசத்தோடு பாடி பாருங்க. உங்க வாயில வருகிற வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தி அந்த வார்த்தை ஜீவனாய் மாற்றி மறைத்து போய் கிடக்கிற, உளுந்து போய் கிடக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த வேளையில் அவர் உயிர் பெற செய்ய போகிறார். விசுவாசத்தோடு பாடுவோமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. செய்து பாடுவோம் அவருடைய நாமத்தை உயர்த்தி. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு புகலிடமே உமக்கு. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயம்
அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசுவா, உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசுவா, உம்மை தான் நம்பியிருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலேதான் வருகிறது, ஆகவே செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலேதான் வருகிறது, ஆகவே செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசுவா, உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். உம்மை தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இயேசுவா, உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் அவரை நீங்க செய்ய போதா? ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இப்பொழுது அதிசயம் நடத்திடுங்க. நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க. சொல்லுங்க, நன்மைகளை விசுவாசத்தோடு சொல்லுவோம். இரட்டிப்பான நன்மைகளை சொன்னீரே, இப்போதே செய்யப்பா, இப்போதே செய்யாதே. இரட்டிப்பான நன்மைகளை இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திரும்ப பெற்றுங்க. அந்த நன்மையினால் நிரப்புகிறாங்க. இரட்டிப்பான நன்மை
அதிசயங்களை காணுங்க பண்ணுங்கப்பா. அற்புதங்களை காணப்படுகிறாங்க. செய்யாண்டவரே உம்மை தான் இருக்கோம், எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவரே நன்றியோடு உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுங்க ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உண்மையே நோக்கி இருக்கிறாங்க, உங்க கண்களை நோக்கி இருக்கிறாங்க, உங்க கரத்தை உங்க வார்த்தையை நோக்கி இருக்கிறாங்க. சுவாமி, அற்புதங்களை காண பண்ணுங்கப்பா, அற்புதங்களை காண பண்ணுங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா பெயர்ந்து போய் சொல்லியிருக்கிறாரே. 100க்கு 100 அவரை நம்பி இருக்கும் பொழுது, 100க்கு 100 அவரையே சார்ந்து இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய காரியங்களாக இருந்தாலும், மழையா இருந்தாலும், பனியா இருந்தாலும், அது சூரியனுக்கு முன்பாக நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய பனிமலை அது உருகி போய்விடும். ஆண்டவர் நல்லவர், அவரை நம்பி இருக்கிற நம்ம கிருபை சூழ்ந்து கொண்டோம். அவரை பார்த்து உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம். ஆண்டவரை பார்க்கிற பிள்ளைங்க 100க்கு 100 உங்களையே தான் நம்பி இருக்கோம், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆசிரியர் சுவாசம் உள்ள எந்த மனுஷன் நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பெயர்கள் பற்றுவதாய் இருப்பதை நலம் என்று வேதம் சொல்லுகிறது. 100க்கு 100 அவரை நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அவர் பார்த்து சொல்கிறேன், நல்லவர் ஆண்டவரே, நீ நன்மைகளை செய்கிற ஆண்டவர். ஆண்டவர், எத்தனை மனிதர்கள் பார்த்தேன் ஐயா, அதில் ஒருவர் கூட உங்களை போல இல்லை. நீங்க இல்லாத வாழ்வில் ஆண்டவரே, அதனை மாறாத அன்பு என்னை நடத்தி வந்து கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லி அவரை பார்த்து சொல்ல போறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நீ நல்லவர். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தேன். எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் வாழ்க்கையில வந்து போயிருக்காங்க, ஆனா ஒருவரும் உங்களுக்கு போல இல்லாதவரே, எல்லா துதிகளுக்கும் கடத்திற்கும் பார்க்கிற நீ ஒருவரே சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா.
என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என் மன விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன், என்ன வேணும், எனக்கு எப்ப எதை செய்யணுமோ நான் நினைக்கிறோம் அந்த வேலைகளை அதை செய்து முடித்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர், உண்மையாகவே நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்க்கிற ஒரே ஒருவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவரை நம்மளை சந்தோஷப்படுத்தி அவர் சந்தோஷப்படுத்துகிறதே அவர் மாத்திரமே. உண்மையாய் மனதார நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், மனதார நம்மளை வாழ்த்துகிறவர், மனதார நம்மளை இறக்கம் வைத்து நம்மளை வழி நடத்துகிற ஆண்டவர். அவரை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே என் மனம் ஆழம் என்ன என்பதை மனுஷன் புரிந்து கொள்ள முடியாது. இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் பக்கத்தில் இருக்கிறவங்களோ தெரிந்தவர்களோ புரிந்து கொள்ள முடியாது. ஊழியர்களுடைய இருதயத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர்களுடைய இருதயத்தை புரிந்து கொண்ட ஆண்டவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர்களுடைய இருதயத்தின் இயக்கத்தை அவர் நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறார். அதனால் அவரை பார்த்து சொல்ல போகிறோம், என் மனம் ஆழம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீரே பார்த்துக் கொள்வீன்னு சொல்லி அவரை பார்த்து பாடுவோமா? என் மனம் ஆழம் என்று நீர் அறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். என் மனம் ஆழம் என்று நீர் அறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர், நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவன். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருகிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு பலனை அளிக்கிற ஆண்டவர். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தினுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க சொன்ன ஆண்டவர். அவர் நம்மளை புரிந்து கொண்டவர், அவர் நம்மளை அறிந்தவர், முழுமையாக நம்மளை புரிந்து கொண்டவர். அவருடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. எத்தனை சொல்ல முடியும்? என் வாயில் வருகிற துதிக்கு காரணமானவர், என் வாயில வந்து ஸ்தோத்திரப்படிக்கு காரணமானவர், என் வாயில வருகிற எல்லா பாடலுக்கும் காரணமானவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர்.
எல்லாவற்றையும் உங்களுடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிற எல்லா துதி கன மகிமை புகழ் அது எல்லாம் உங்களுக்கு நாங்கள் செலுத்துக்கிறோம்ப்பா. நாங்கள் எல்லாம் ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். நீர் செய்ய நினைத்திருக்கிற திட்டங்கள் ஒன்றும் தடைபடாது, தரிசனங்கள் ஒன்றும் தடைபடாது, நீங்க நினைத்திருக்கிற நினைவுகள் ஒன்றும் தடைபடாது. இந்த கையில் எல்லாமே ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். நீங்க மகிமை பண்ணதுக்காக நன்றி ஆண்டவர். எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் ஆண்டவராக இயேசு ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய இருதயத்தில் இருந்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதன்படியே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சிலரை சந்தோஷப்படுத்தி விட்டார், சிலரை சந்தோஷப்படுத்த போகிறார். உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மாறப்போகிறது. தொடர்ந்து நீங்கள் பாருங்க, ஆராதிங்க. கர்த்தர் வாழ்க்கை பெரிய காரியங்கள் செய்வார். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்க தவறு இருப்பீர்களானால் ஒருவேளை நீங்கள் அதை எப்போது பார்ப்பதற்கு ஆராதிப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தரே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவர். தொடர்ந்து நாங்கள் ஆராதிப்போம். அந்த நிச்சயமாய் வரும் நாட்களில் நம்ம வாழ்க்கையில் தேசத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி ஒரு செழிப்பான தேசத்தில் கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற காரண தேசத்தை போல இந்த தேசத்தை கொண்டு நம்மளை விட்டு ஆண்டவர் சந்தோஷப்பட போகிறார். அதை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாகவே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.